இப்போ ரிஷபராசியை பத்தி பார்க்கலாம். இந்த காலச்சக்கரத்துல ரெண்டாவது ராசி தனகாரகன் யோகம் உள்ள ராசி. இந்த சனி பெயர்ச்சியில இந்த ரிஷபராசி உடையவர்களுக்கு எப்படி யோகம், அரசியல் யோகத்துல சிறப்பு இருக்குதா என்றதை பத்தி பார்க்கலாம். இந்த ரிஷபராசியில் கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிட நட்சத்திரம் உள்ளது. இந்த சுக்கரனுடைய ராசி, பொருள் பற்று உள்ள ராசி. இது சனி கிரகத்திற்கு பிடித்த ராசி. இந்த ராசி இந்த ரிஷபராசி. இந்த ரிஷபராசிக்கு தர்ம கர்மாதிபதி சனியே ஆவார். சனி கொடுப்பது இந்த ராசிக்கு கொஞ்சம் அதிகம்தான். இந்த ராசியில் உள்ளவர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி பொருளாதாரத்தில் யோகத்தையும் முன்னேற்றத்தையும் தந்து விடுகின்றது. இந்த ரிஷபராசிக்கு உடல் நிலையில் கொஞ்சம் குறைபாடு தந்துவிடும் இந்த சனியின் பார்வையா. இந்த ரிஷபராசி உள்ளவர்கள் அரசியலில் யோகம் பெறுகிறார்கள். பூர்வ புண்ணியத்தின் சிறப்பு இந்த ரிஷபராசிக்கு அரசியல் யோகத்தில் பதவியை தந்து விடுகின்றது. இந்த சனியின் பெயர்ச்சியால் யோகம் உண்டு. தர்மகர்ம யோகம் பெற்ற ராசியாகவே இந்த ரிஷபம் நிற்கின்றது. இந்த கால சக்கரத்தில் இந்த ராசியில் எந்த நட்சத்திரக்காரர்கள் உயர்வு பெறுவார்கள்? இந்த ராசியில் ரோகிணி நட்சத்திரத்திற்கு யோகம் இப்பொழுது உண்டு. மிருகசீரிடமும் யோகம் பெறுகின்றது. இந்த ரிஷபத்திற்கு இந்த காலத்தில் இவர்கள் அரசியலில் யோகமும் சிறப்பும் பதவியும் தேடி வருகின்றது. இந்த ரிஷபத்திற்கு இது இந்த கால கணிதத்தில் சொல்லப்பட்டது.